ஜெய் சீதாராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஸ்ரீராம ஜெயம் ராம். மஞ்சனத்திரண்ட கோல மேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சனத்தகைய ஆகி நளிர் இரும்பனிக்கு தேம்பா கஞ்சம் ஒத்து அலர்ந்த செய்ய கண்ணையான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஸ்ரீராம ஜெயம் ராம். ஸ்ரீராம ஜெயம். வாங்க வாங்க எல்லாரும் சுந்தரகாண்ட வில்லுப்பாட்டை கேளுங்கய்யா. ஜெய் சீதாராம். தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட அம்மா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவரா நிரந்தரமானவரா கொஞ்சமும் அவரை மறவோம் பரமாச்சாரியா ஆமா. பரமாச்சாரியா குருவெனவே வணங்குகின்றோம் குருவெனவே வணங்குகின்றோம். தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் கவிஞர் சுபு ஆறுமுகம் தலைமுறையே ஆமா. தலைமுறையே தந்தனத்தோ பாட வந்தோ தந்தனத்துவம் பாட வந்தோ. சத்தியம் சன்மார்க்கம் சங்கீத சாம்ராஜ்யம் சங்கீத சாம்ராஜ்யம் சாணக்கியா எங்க சாணக்கியா நம்ம சாணக்கிய சாம்ராஜ்யம் தொலைக்காட்சி ஆமா. திருவருளால் வில்லிசையில் சுந்தரகாண்டம் வில்லிசையில் சுந்தரகாண்டம் அம்மா என அழைத்த ஆஞ்சநேயர் சொல்லருளே ஆஞ்சநேயர் சொல்லருளே அன்னை சீதை தரிசனமே இனிமேல் தான் ஆமா. இனிமேல் தான் அத்தனையும் மங்களமே அத்தனையும் மங்களமே. எல்லாம் இல்ல அயோத்தி ஸ்ரீராமரின் அனுகிரகத்தினாலும் அன்னை சீதா தேவியின் அன்பு ஆசையினாலும் ஆஞ்சநேய பெருமானின் அனுகிரகத்தினாலும் நடமாடும் தெய்வமாக நம்மிடையே விளங்கி இன்று விண்ணுலகத்திலிருந்து நம்மை வாழ்த்திக் கொண்டிருக்கும் பரமாச்சாரியால் குருவருளாலும் என் தந்தையாருடைய ஆசையினாலும் இன்றைக்கு நாம சுந்தரகாண்டத்துக்குள்ள எந்த பகுதியில எல்லாரும் போய் தரிசிக்க போறோம் தெரியுமா? எந்த பகுதியில? எப்படி ஆஞ்சநேய சுவாமிக்கு அன்னை சீதா தேவி தரிசனம் கிடைக்கிறதோ அதே பகுதி இன்றைக்கு நமக்கு இந்த கதையிலே கிடைக்கின்றது. எது வரைக்கும் வந்தோம் போன பகுதியில ஞாபகம் இருக்கான சின்னதா ஒரு முன்கதை சொல்லிக்கிறேன். சரிங்க. தெய்வமாகவே இருந்தாலும் அசோகவனத்திலே கஷ்டத்திலே துன்பப்பட்டு கொண்டிருந்த சீதா தேவி இனிமேல் வாழ்வதில் பயனில்லை, என் ராமனை நான் என்று காண்பேனோ என்று கவலைப்பட்டு மாதவி செடி அதாவது குறுக்கத்தி செடியை சுருக்கு கயிறாக்கி உயிரை போக்கிக் கொள்ள எழுந்து நடந்து சென்ற காட்சியோடு நிறுத்தி அப்பொழுதுதானே அடியேன் சொன்னேன், தெய்வமே இங்க வந்து பிறந்தாலும் பூலோகத்துல அப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு விட்டு விடுமோ இந்த மானுட உலகம் என்று நினைக்கும் அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். மேலே இருந்து ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான் பார்க்கின்றார். ஆஹா, இதுவல்லவோ தருணம், எனக்கு ஸ்ரீராமன் அர்ப்பணித்த நேரம். இந்த நேரத்திலே ஸ்ரீராம மந்திரத்தை சொல்வே, ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் என்று சொல்லி வந்திருப்பது அனுமன் என்பதை ராம தூதன் என்பதை ஜானகி தேவிக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்து சொன்னார். ஆஹா, சீதாதேவிக்கு ஒரு விழிப்பு, ஒரு மலர்ச்சி, ஒரு அன்பு, ஒரு அருள் மனதிலே. எங்கோ என் தலைவன் நாமம் கேட்கிறதே, என்னுடைய நாமம் கேட்கிறதே, என் தலைவன் நாமம் கேட்கிறதே, ஸ்ரீராம ஜெயம் என்னும் மந்திரம் கேட்கிறதே, யாரடா இது, யாரடா என்று கேட்டபொழுது
என்ன பாடல் ஒலித்தது தெரியுமா? என்ன பாடல்? ராமன் அல்லவா, ஆஹா, ராம ரசம் அல்லவா, ஆஹா, ராம ஜெயம் அல்லவா. பலே. பிபரே ராமரசம், பிபரே ராமரசம், ரசனே பிபரே ராமரசம், ரசனே பிபரே ராமரசம். धूरीकृत पातक संसर्गं, दूरीकृत पातक संसर्गं, पूरितनानावितफलवर्गं, पिबरे रामरसं, रसने पिबरे रामरसं, रसने पिबरे रामरसं. शुद्ध परमहंसाश्रमगीतं, शुद्ध परमहंसाश्रमगीतं, शुकशौनककौशिकमुखपीतं, शुकशौनककौशिकमुखपीतं, पिबरे रामरसं, रसने पिबरे रामरसं, पिबरे रामरसं, रामरसं, रामरसं. जय श्री ஜெய் சீதாராம். அனுமருடைய இந்த குரலை கேட்ட உடனே அப்படியே சீதாதேவிக்கு ரொம்ப சந்தோஷம். ஓஹோ, தாயே, தாயே, ராமன் ஆணையால் இங்கு வந்தேன். ஆஹா. சீதை கேட்டாள், நீ யாரப்பா? யார்? அனுமர் சொன்னார், ஓஹோ, அம்மா, அம்மா, ஸ்ரீ ராமபிரானால் அனுப்பப்பட்ட பாக்கியம் பெற்றவன். ஆஹா. தங்களை உலகம் முழுதும் பலர் பல இடங்களில் தேடியதால் இங்கு வர எனக்கு தாமதமாகியது. நான் செய்த தபத்தால் தாயே இன்றைக்கு உன் திருவடி தரிசனம் பெற்றேன். தாயே, இங்கு நீங்கள் இருப்பதை எங்கள் தலைவர் அறிய மாட்டார். என்னை ஐயப்பட வேண்டாம். ஸ்ரீராமன் சொல்லிய அனைத்து அடையாள செய்திகளையும் உங்கள் நினைவுகளுக்காக, உங்கள் மகிழ்வுகளுக்காக நான் அடியேன் சொல்லுகின்றேன். சீதை நினைச்சாளா, ஆஞ்சநேய பெருமான பார்த்த உடனே ஆஹா, ஆஹா, எப்பேற்பட்ட நல்ல மனம், எப்பேற்பட்ட தூய உள்ளம், எப்பேற்பட்ட நல்ல வாக்கு, வன்மையான பேச்சு. இவன் நிச்சயமாக குற்றமற்றவனாக இருக்கிறான். இவனை பார்க்கும்போது ஐம்பொறிகளையும் வென்ற ஒழுக்கம் எனும் உயிரை சீதாதேவி கண்டாள். துணையாகும் ராமஜெயம் தூதனிடம் தந்திருக்கும், கணையாழி தன்னை கொடுத்தான் அனுமானே, தாயின் மகனவனே, சீதை திருக்கரத்தில் குழந்தை ஊட்டும் சோராய் வழங்கினனே, குழந்தை ஊட்டும் சோராய் வழங்கினனே, குருடன் கண் பெற்றது போல், மலட்டுக்கு மழலை போல், பசித்தோர்க்கு அமுதம் போல், தருவாயில் அருமருந்தே போல், சாகும் தருவாயில் அருமருந்தே போல், எங்க சீதை அம்மன் ஒரு ஜீவனுள்ள சிலையானாள், ஒரு ஜீவனுள்ள சிலையானாள்.
சீதை நினைச்சாளா, இவன் அரக்கனாகவோ தேவனாகவோ குரக்கினத்தில் ஒருவனாகவோ இருக்கட்டும், இது கொடுமையாகவோ இரக்கமாகவோ இருக்கட்டும், என் தலைவர் ராமன் பெயரை சொல்லி என் உணர்வை உயிர்க்கிவிட்டான், போக இருந்த என் உயிரை மீட்டு விட்டான், இதனை விட வேறு உதவி இருக்கிறதா என்று அழகாக சீதை நினைத்ததை கம்பர் தன் தமிழிலே என்ன அழகாக வர்ணிக்கிறார் தெரியுமா? எப்படிங்க? அரக்கனேயாக வேறுவோரமரனேயாக அன்றி குரக்கு இனத்து ஒருவனேதானாகுக, கொடுமையாக இரக்கமேயாக வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினான், உணர்வை தந்தான் உயிர், இதின் உதவி உண்டோ ஸ்ரீராம். கம்பரின் தமிழ் அல்லவா? சீதை கேட்கின்றாள், வீரனே உன்னை பற்றி சொல். தாயே, ஸ்ரீராமர் தங்களை பிரிந்த பிறகு காட்டில் கிடைத்த துணைவன்தான் சுக்ரீவன். அவனுடைய அண்ணன் வாலி பெரிய வீரன். அவனுக்கு பெரிய பெருமை என்ன தெரியுமா? தன்னுடைய மகன் அங்கதனுக்கு ராவணனை தன்னோட வாலில கட்டி இந்த பாரு 10 தலை பூச்சி அப்படின்னு விளையாட்டு காட்டும் அளவுக்கு ராவணனையே வெல்லும் வீரம் வாலிக்கு உண்டு. பேர்பட்ட வாலியையே வதம் செய்தார் உங்கள் நாதர். அவருடைய தம்பிக்கு அரசை கொடுத்தார் ஸ்ரீராமர். தன் துணைவனாகவும் ஆக்கிக் கொண்டார். அப்பேற்பட்ட வானர மன்னர் அமைச்சர் குழுவில் இருக்கும் ஒரு வீரன்தான் நான். என் பெயர் அனுமன், என் தந்தையார் பெயர் வாயு பகவான், தாயார் அஞ்சனே. தாயே, நீங்கள் போட்டுக்கொண்டே வந்தீர்கள் அல்லவா நகைகள் எல்லாம், அதையெல்லாம் பார்த்து பார்த்து வழியை நோக்கி நோக்கி என் திசையில் தான் என் சீதை உள்ளாள் போலும் என்று நினைத்து என்னை இங்கே அனுப்பி வைத்தார். அம்மா, உங்கள் நகைகளை பார்த்து என் தலைவர் ராமர் எப்படியெல்லாம் விரும்பி இருக்கிறார் தெரியுமா? உன் நகைகளை பார்க்கும் போது நகைகள் அவருக்கு தெரியவில்லை, சீதாதேவியே தெரிந்தது என்று அவர் பாடும் காட்சியை வெள்ளிசை ராமாயணம் தன் கற்பனையில் ராமன் அனுக்கிரகத்தால் எப்படி பதிய வைக்கிறது? எப்படிங்க? முத்து வளையல்களே ஜானகியின் முகவரி எதுவோ, ரத்தின மோதிரமே சீதைதான் எத்திசை சென்றனளோ, சிறு சிறு முத்துக்களே சீதை சிரிப்பது போல் உள்ளதே, கருகு மணி மாலை அவளது கார்குழல் போல் உள்ளதே. சீதையுடைய நெத்தி சுட்டி எடுக்கிறார். நெத்தி சுட்டி நகையே இன்னும் உள்ள நிலவு பிறை வகையே, அத்தனையும் சொல்லுவி சீதை அழுத கதை உரைப்பீ, வைரமு குத்தியே எனது வைரேகி எங்கிருக்கா, அங்கி நகை வகையே சீதை எங்கிருக்காள் சொல்லுவே, அட்டிகை முத்துக்களே எந்த நின் அழுகை கண்ணீர் துளியோ, பச்சை கல் கம்மல்களே எங்களின் பரிதாபம் புரியலையோ. ஸ்ரீராமன் கையில சீதையினுடைய தோடு இரண்டையும் பார்த்தார். இப்படி பார்த்தார், சீதா சீதா தோடு இரட்டையரே நீங்க கூட ஜோடி பிரியல, தோடு இரட்டையரே நீங்க கூட ஜோடி பிரியல, மானிட ஜீவன்களே பிரிந்து மயங்கி புலம்பிடுதே, பாதசர ஒலியே பாதசர ஒலியே சீதைக்கு தூதாக செல்லுவீரே, நாதச்சிலம்புகளே ஒலிப்பது வேதங்களின் ஒலியோ, பொன்மானை தேடி சென்றே எனது பெண்மானை காணவில்லை, பொன்மானை தேடி சென்றேன் எனது பெண்மானை காணவில்லை,
பொன்னையும் இங்கு தந்து அவளே மானாக மறைந்தனளே. பொன்னையும் இங்கு தந்து அவளே மானாக மறைந்தனளே. தாயே, இப்படி நகையை பார்த்தால் உங்களின் ஞாபகம் வருகிறது. அனுமனே, என் ஐயனுடைய நடை அழகு எப்படி இருக்கிறது சொல். எப்படி? ஆஹா, வருணிக்கட்டுமா? திருமகளும் நிலமகளும் பொருந்திய உலகம் ஏழும் கொண்ட பெரும் செல்வத்தை ஏற்றுக்கொள் என்று கூறிய போது இருந்த மிடுக்கார நடை. இல்லையப்பா, உனக்கு பட்டாபிஷேகம் இல்லை, காட்டுக்கு செல் என்று கடிந்து சொன்ன போதும் குறையாத காளையின் நடை. இப்படி மாறாத நடையை காளை நடை என்று தாழ்வாக கூறினால் மத யானைகள் வருத்தப்படாதா தாயே? அப்பேற்பட்ட ராமனின் அடையழகு என்று சொன்னவுடனே ஸ்ரீராமனின் நடையழகு அவள் எண்ணத்திலே வந்ததாம். அது மட்டுமல்ல, சில விஷயங்களை சொல்ல சொல்லி சொன்னார். காட்டில் நடப்பது அரிது என்று தெரிந்த பிறகும் தந்தையார் சொன்ன சொல்லுக்காக, தாயாருக்காக, வாக்குக்காக, எல்லாம் உலக நன்மைக்காக மர ஊறி தரித்து காட்டுக்கு புறப்பட்டதை உங்களுக்கு நினைவுபடுத்த சொன்னார். அது மட்டுமல்ல, காட்டுக்கு போகவே இல்லை, கொஞ்ச தூரம் தான் போயிருப்பீர்களாம். அப்பொழுது கானகம் வந்துவிட்டதா நாதா என்று கேட்டீர்களாமே, அந்த செய்தியையும் உங்களிடம் சொல்ல சொன்னார். அது மட்டுமல்ல, கணையாழியையும் என்னுடைய மனைவி சீதையிடம் கொடு என்று சொல்லி இந்தாருங்கள், வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கணையாழியை ஸ்ரீராமன் என் தலைவன் கொடுத்தனுப்பினார். கணையாழியை பார்த்தாள். இந்த ஒரு அழகான காட்சிக்கு எத்தனையோ மொழிகள், எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்கின்றன. கணையாழியை பார்த்ததும் தன் கணவன் நினைவு வந்துவிட்டது. எப்பேற்பட்ட மகிழ்ச்சியாம் தெரியுமா? அந்த அழகான கணையாழி என்ன ஒரு அருமையான வசனங்களை இவள் மனதில் ஏற்படுத்தியது என்பதை சுந்தரகாண்ட வில்லிசை எப்படி சொல்கிறது தெரியுமா? எப்படிங்க? கணையாழி பார்த்தாள், சீதை கலகலப்பானாள். கணையாழி பார்த்தாள், சீதை கலகலப்பானாள். மயங்கிய ஒருவர் மறுபடி உணர்வும் பெற்றது போல சீதை மகிழ்ந்தாள். துறந்தவர் பிறந்த பயன்களை நிரம்ப அடைந்தது போலும் சீதை மகிழ்ந்தாள். போன உயிரது மாய மந்திரமாய் மீண்டது போல சீதை மகிழ்ந்தாள். மாணிக்கம் இழந்த நாகம் மீண்டும் பெற்றது போல சீதை மகிழ்ந்தாள். கணையாழி பார்த்தாள், சீதை கலகலப்பானாள். கணையாழி பார்த்தாள், சீதை கலகலப்பானாள். கண்கள் இல்லாதவர் கண்கள் மீண்டும் பெற்றது போல சீதை மகிழ்ந்தாள். தலையில் மார்பில் வைத்து மகிழ்ந்தாள், தன்னிடம் தந்த அனுமனை வாழ்த்தினாள். கணையாழி பார்த்தாள், சீதை கலகலப்பானாள். கணையாழி பார்த்தாள், சீதை கலகலப்பானாள். ஆஹா, கணையாழியை தந்து என் மனதை கலகலப்பாக்கி விட்டாயே. வலிமையான வீரனே, சீதை தாயினுடைய அழகான வாழ்த்து அனுமனுக்கு கிடைத்தது. வலிமையான வீரனே, என்னுடைய துன்பம் தீர்த்த வீரனே, உலகம் ஏழும் அழியும் காலத்திலும் நீ இன்று போலவே என்றும் புகழோடும் பொலிவோடும் இருப்பாய். சீதையினுடைய வாழ்த்து அனுமனுக்கு கிடைத்தது. கேட்டாளா, ராம லக்குவர் எப்படி இருக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள், எப்படி என்னை பற்றி அறிந்தனர் என்று கேட்டவுடனே அனுமன் எல்லா கதையும் அழகாக சொன்னார். மாயமின் பின்னால சென்றது, ராம நம்பு விட்டவனே மாரீசன் ராமா லட்சுமணா என்று கத்தனது, பொய்க்குரல் கத்தனது. அந்த பொய்க்குரல் தரவே எல்லாரும் மயங்கி அந்த ராமன் பின்னாடி போய் என்று லட்சுமணனை சீதை சொன்னது. எல்லாம் செய்தவுடன் கபட சன்னியாசி உருவத்திலே ராவணன் வந்து பர்ணசாலையோடு கவர்ந்து சென்றது. தான் செல்லும் திக்கு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நகைகளை ஒன்றொன்றாக சீதை போட்டது. சடாயுவை பார்த்தது. சடாயு ஒருத்தன் தான் அந்த சீதை சென்ற திசையை சொல்ல முடியும் என்ற நிலைமையிலே விதி வலிமையாலே சடாயு இறந்தது. சடாயுக்கு நீர்க்கடன் செய்தது. எல்லாவற்றையும் அனுமன் முழு அழகான பகுதிகளை சொல்லி முடித்தார். சீதை ராமபிரான் பட்ட துயரம் கண்டு வருந்தினாள். சீதை கேட்டாளாம்,
இந்த உடலோடு கடலை கடந்தேன் என்றாயே, ஆஹா. இது உன் தவத்தால் என்றதா சித்துக்களால் ஆனதா ஓஹோ என்று சொன்னவுடனே சொன்னவுடனே சிரித்துக்கொண்டே சீதை கேட்டாளாம். ஆஹா. என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? தன்னுடைய காட்சியை அனுமன் தாய்க்கு பிள்ளை காட்டுவது போல விஸ்வரூப காட்சியை காட்டினார் ஸ்ரீ ஆஞ்சநேயர். ஆஹா, ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம். ஆஹா, அனுமா, ஸ்ரீராம தூதனே, விஸ்வரூபம். மகிழ்ச்சி அடைந்தாளாம் தாய் தன்னுடைய மகனை கண்டு. அடங்கு, சிறிய உருவம் எடுத்துவிடு. அனுமன் சிறிய உருவம் எடுத்தான். அனுமனே, நீ பேராற்றல் உடையவனப்பா. கடல் கடத்தல் உனக்கு மிகவும் எளிதானதப்பா. எனக்கு வந்த சந்தேகம் இனிமேல் வரவே வராது. என் உயிர் தடைத்தது என் நாயகர் ராமனுக்கு நீ சரியான துணை. அரக்கர் இனம் அழியும், அறம் வெல்லும், இனிமேல் பாவம் தோற்கும் என்று சொன்னவுடனே அனுமர் என்ன சொன்னாராம் தெரியுமா? என்ன சொன்னார்? தாயே, கவலைப்படாதீர்கள். வானர தலைவர்கள் என்போல் பலர் கடலின் மணல் போல எண்ணற்றவர் இருக்கிறார்கள். எல்லாரும் ராமபிரானுக்கு அடியார்கள் தான். நானும் ஸ்ரீராமனுக்கு தொண்டன் தான். நீங்கள் ஏவியதை செய்வேன் என்று படைத்தலைவர்கள் பெயரெல்லாம் சொன்னான். தாயே, இனிமேல் நீங்கள் இங்கு இருத்தல் நலமல்ல. நான் உங்களை கொண்டு செல்வதே நலம். ராமன் எதிரில் தாயே உங்களை கொண்டு நிறுத்துவேன். ராமனிடம் வெறுங்கையோடு சென்று சீதாதேவி என் தாயை பார்த்து வந்தேன் என்று மட்டும் சொல்லவா? கொண்டு செல்ல வேண்டாமா? யாராலும் என்னை அழிக்க முடியாது தாயே. ஒருவேளை இலங்கையோடு உங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அப்படியே இலங்கையை அகழ்ந்து எடுத்து அப்படியே வானில் பறந்து சென்று அப்படியே என் தலைவன் ராமன் முன் உங்களை கொண்டு நிறுத்தி விடுவேன் தாயே. சீதை அன்னையை மட்டும் பார்த்து வந்துள்ளேன் என்று சொல்வது என் வீரத்துக்கு அழகாகுமா? எனக்கு அருள்வீராக, துயர் தீர்ப்பீர்களாக. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தாயிடம் மகன் கேட்பது போல் கேட்கின்றேன். என் தோளில் ஏறி ராமபிரானை தரிசனம் செய்வதற்கு அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்க மாட்டீர்களா? என் தோளில் ஏறிக்கொள்வீர்களா? தாயின் முன் என்ற கன்று போல் சொன்ன அனுமனுக்கு சீதை சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னங்க? அன்புக்கு உரிய ஆஞ்சநேயனே, ஆற்றலுக்கு ஏற்றபடி செய்திட முடியும். பெண்ணாய் பிறந்ததால் இப்படி செய்வது சரியென்று எனக்கு தோன்றவில்லை. சொல்லாற்றல், செயலாற்றல், சுயபக்தி ஆற்றல், சொன்னதை முடிக்கும் ஆற்றலும் உண்டே. வில்லாற்றல் மிகுந்த என் கணவர் மேன்மைக்கு வீணாக மாசுபடும் நிலை வேண்டாமே. உடன்படாத பெண்களின் உடலை தொட்டுவிட்டால் தலை வெடித்து சாவாய். இந்த சாபத்தை ராவணன் பெற்ற கதை எந்தனுக்கு தெரிந்ததால் மாளாதிருந்தேன். என் கணவரிடம் செய்தி சொல்லிடு அனுமா, இன்றே புறப்படு நிம்மதியே. இன்னும் ஒரு திங்கள் இங்கே இருப்பேன், அதன் பின் வாழேன், இது உறுதி. தாரம் ஈரம் தவறவிட்டாலும் வீரம் தவற விடமாட்டார். சிறையில் இருந்து சீதையை மீட்பது கடமை என்று இளையவர் இடம் சொல்வார். ஒரு மாதத்தில் எந்த நாயகர் வராவிட்டால் நிலை மாறுமையா. கங்கை ஆற்றில் எனக்கும் தன் கையால் இறுதி கடன் செய்து விடச் சொல்வாய். கங்கை ஆற்றில் எனக்கும் தன் கையால் இறுதி கண் செய்து விடச் சொல்வாய். ஒரு மாதம் வரை காத்திருப்பேன், தலைவரிடம் நீ
எப்போது சொல்வாய்? ஹனுமா, உண்மையான ஒரு விஷயம். நான் வளர்க்கும் கிளிக்கு என்ன பெயர் வைப்பது என்று சிந்தித்துக் கொண்டிருந்த போது தாயின் பெயர் கைகேயின் பெயரை வைக்க சொன்னாரப்பா. அதையும் ராமன் கூறியதை நீ ராமனுக்கு சொல்வாயாக. இவ்வளவு சொல்லியும் மேலும் ஒரு நல்ல அடையாளமாக இந்தா இந்தா என்று உடையில் முடித்து வைத்திருந்த சூடாமணியை அவிழ்த்து என் நாதனிடம் கொடுத்து விடு. என் கண்மணியை ஒத்தது இந்த சூடாமணி, இது பெரிய அடையாளம் என்று சொல்லி அந்த சூடாமணியை அனுமனிடம் கொடுத்து அனுப்புகின்றாள். ஆஹா, இந்த காட்சி சூடாமணிக்கு பாடாமல் இருக்க முடியுமா? ஆடை தலைப்பில் முடித்து இருந்த அணிகலனாம் சுடாமணியை அடையாளம் என்று அன்னை அனுமானின் கையில் தந்தாள். சிந்தையிலே கண்ணுறங்கும் அந்தரங்கம் அனுப்பி வைத்தாள். சீக்கிரமே ராகவனே வந்து சீதை என்னை அழைத்து செல்க, இல்லையெனில் கங்கை இதில் எனக்கு இமக்கிரியை செய்திடுக, சொல்லிடுக மாமியர்க்கு எந்தன் உள்ளம் தரும் வணக்கத்தையே. தேபிரை ஒன்று வளர்பிறை ஒன்று திங்கள் ஒன்றே பொறுப்பேன் என்று போகினதே ஒரு திங்களும் என்றால் போய்விடும் என் உயிர் தூக்கு கயிற்றால் அந்த நதிக்கரைக்கு எந்தன் ஆவி வந்து திரிந்திடும். இதுதான் சேதி. அந்த நதிக்கரைக்கு எந்தன் ஆவி வந்து திரிந்திடும். இதுதான் சேதி. அனுமன் சீதை சொன்ன செய்திகளையும் சீதை கொடுத்த சூடாமணியையும் சுற்றி வணங்கி தொழுதவனாக வாங்கினான். உடையில் பத்திரமாக வைத்து அதை அழகாக முடித்து போட்டுக் கொண்டான். சீதையை வணங்கி அழுது தொழுது அன்னையை வலம் வந்து செல்ல அன்னை சீதா தேவி அனுமனை வாழ்த்தினாள். அனுமனுடைய எண்ணம் முழுவதும் எப்படி இருந்ததுன்னா, தீங்கு செய்த ராவணன் கூட்டம் குடும்பம் அவர்களை வெற்றி கொள்ள வேண்டும், என் தலைவர் ராமருக்கு அன்பு செய்தல் வேண்டும். தொண்டனுக்கு எது அழகுன்னு ராம தூதன் ஆஞ்சநேயனை வச்சே நம்ம எல்லாரும் படிச்சுக்கலாம். தலைவருக்கு நல்லது செய்யணும், அதுதான் அழகு. அப்ப நினைச்சாரா, அசோக வனத்தை அழிச்சிட்டா ஒரு புரட்சியில எல்லா அரக்கர் கூட்டமும் எழுந்துருவாங்க. அப்படி எழுந்த உடனே அவங்களை எல்லாம் அழித்து விடலாம் என திட்டம் தீட்டினான் அனுமன். அதனால் அசோக வனத்துக்குள்ளே வந்தான், எல்லாவற்றையும் அழிக்க திட்டமிட்டான். மரங்களை எல்லாம் பீத்து எறிந்தான், அழித்து விட்டான். கற்பக சோலைகளை எல்லாம் அழித்தான். மண்டபம், குளம், செய்குன்றம் எல்லாவற்றையும் அழித்து விட்டான். வேங்கை, சந்தனம், கோங்கு எல்லாவற்றையும் அழித்து விட்டான். பார்க்கும் இடமெல்லாம் அனுமனுடைய ஆட்டம்தான். ஆனால் சீதை தங்கிய ஒரே ஒரு மரம் தவிர எல்லாவற்றையும் அழித்து விட்டான். அசோகவனம் எல்லாம் அழிந்தாயிற்று. நடுவே அனுமன் ருத்ரமூர்த்தி போல கம்பீரமாக நின்றான். அரக்கேர் அச்சத்தோடு பார்த்தார்களாம். இவன் யார்? அம்மா, இவ்வளவு பெரிய உடம்பு, இவன் யார் என்று சீதையிடம் வந்து கேட்டார்களாம். சீதை உண்மையை சொல்லிய பெண்மை அல்லவா? என்ன தெரியுமா சொன்னாள்? எனக்கு தெரியாது, மாயமானே யாரென்று கண்டறியாதவள் அல்லவா நான். எனக்கு எப்படி தெரியும்? தீமை என்பதை தீயவர்கள் மட்டும்தான் கண்டுகொள்வீர்கள். ஆனால் தீமையை அழிக்க நன்மை ஒரு நாள் இப்படி வரும் என்ற மட்டும்தான் எனக்கு தெரியும் என்ற அனுமனை காட்டி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். அரக்கர் கூட்டத்தோடு அனுமனிட போர். கிங்கரர் வதைப்படல முடிகிறது, சம்புமாலி வதைப்படல முடிகிறது, பஞ்ச சேனாதிபதிகள் வதைப்படல், அக்ஷயகுமாரர் வதைப்படலம். தீமை என்றைக்கு வென்றிருக்கிறது ஐயா? நன்மைதானே வெல்லும். அதை புரிவதற்குத்தான் இது. அக்ககுமாரன் இறந்த பின்பு
தம்பிக்கு இப்படி ஒரு சோதனை வந்து விட்டதே என்று இந்திரஜித்துக்கு எழுந்தது கோபம். அனுமனை பாச பகழியாலே பிணைத்து கொண்டு வருகிறான் ராவண தர்பாருக்கு. ராவண தர்பார் முன்னாலே அனுமன் வரப்போகிறார். நினைத்தாராம், நீ என்ன வேணா கட்டு போட்டுக்கொள், ராவணனை பார்ப்பதற்கு இதைவிட சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமா என்று அனுமன் வீரத்தோடு ராவணனை சந்திக்க வந்திருக்கக்கூடிய காட்சி, ராவணனுடைய கொலு மண்டபம் எப்படி இருக்கிறது என்ற காட்சி, அந்த கொலு தர்பாரிலே ராவணன் வீட்டிற்கு இங்கு அனுமன் பேசக்கூடிய சம்பவங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் பொறுத்திருப்போமா? அடுத்த பகுதிகளை பார்ப்போம். வாழியவே பல்லாண்டு காலம், சுந்தரகாண்டம் கேட்டோர் எல்லாம் வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, நாத மந்திரம் ராம மந்திரம் ஸ்ரீராம ஜெய மந்திரம் வாழிய 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 வாழியவே. தக்கத்தக ஜனதா தக்கத்தக ஜனதா தலாங்கர ஜனதா. ஜெய் சீதாராம்.